வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன் ஆன்மீகம் மற்றும் சாத்வீக சமையல். இன்னைக்கு புதன்கிழமை மீனாட்சி பஞ்சரத்னம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். இன்னைக்கு 4வது பாடல் பார்க்கலாம். ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் ஆதிசங்கரர் அருளியது என்று 4வது பாடல் பார்க்க போறோம். ஸ்ரீமத் சுந்தர தான் சொல்லணும். 3வது தா மேலேயே 3ன்னு எழுதியிருக்கேன் பாருங்க. ஸ்ரீமத் சுந்தர நாயகீம் பயஹராம் பா 4வது பா சொல்லணும். பயஹராம் ஞான பிரதாம் தா சொல்லணும். இங்கே 3வது தா. ஞான பிரதாம் நிர்மலாம். திரும்ப சொல்றேன் ஃப்ரெண்ட். ஸ்ரீமத் சுந்தர நாயகீம் பயஹராம் ஞான பிரதாம் நிர்மலாம். இதனுடைய பொருள் என்னன்னா, ஸ்ரீமத் சுந்தர, சுந்தரர் என்றாலே சோமசுந்தர பெருமான். சோமசுந்தர பெருமானுடைய நாயகியாக விளங்குபவள், சோமசுந்தர பெருமானுடைய அரசியாக விளங்குபவள் மீனாட்சி. அதுதான் ஸ்ரீமத் சுந்தர நாயகி. பயஹராம் பயஹராம்னா பயத்தை போக்குபவள், பக்தர்களுடைய பயத்தை போக்குபவள். ஞான பிரதாம், பிரதாம்னா வழங்குதல், ஞானத்தை வழங்குபவள். நிர்மலாம், நிர்மல் என்றாலே தூய்மை என்ற அர்த்தம். எந்தவித மாசு மறுவில்லாத தூய்மையானவள் நிர்மலாம். இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சியாமாபாம் அடுத்தது. சியாமாபா பா 4வது பா சொல்லணும். சியாமாபாம் சியாமாம் அப்படின்னாலே உங்களுக்கு கருநிற மேகத்தை போன்று, கார்மேகம் போன்ற பச்சையும் நீலத்தையும் உடைய மேனியை உடையவள், பச்சையும் நீலமும் உடைய மேனியை உடையவள். கமலாசனார்ச்சித பதாம், கமலாசனார்ச்சித பதாம். கமலாசனம், கமலா கமல்னாலே தாமரை, தாமரை மலரில் அமர்ந்திருக்கின்ற பிரம்மதேவனால் அர்ச்சிக்கப்பட்ட பாதங்களை உடையவள். பதாம் பதாம் கமலாசனார்ச்சித பதாம், தாமரை மலரில் அமர்ந்திருக்கின்ற பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்ட பாதங்களை உடையவள். அதுதான் இது கமலாசனார்ச்சித பதாம். நாராயண சியானுஜாம், நாராயணனுக்கு தங்கையானவள் தான் நாராயண சியானுஜாம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சியாமாபாம் என்றாலே கார்மேகம் போன்ற பச்சையும் நீலமும் கலந்த வண்ண மேனியை உடையவள். கமலாசனார்ச்சித பதாம், கமல ஆசனத்தில், அதாவது தாமரை மலரில் அமர்ந்திருக்கின்ற பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்ட பாதங்களை உடையவள். பதாம் என்றால் பாதங்களை உடையவள். நாராயண சியானுஜாம், நாராயணனுக்கு தங்கையாக விளங்குபவள். அடுத்து பாருங்க. வீணா வேணு மிருதங்க, மிருதங்க தான் சொல்லணும், கான் சொல்லணும். தான் வீணா வேணு மிருதங்க வாத்திய, வாத்திய வாத்திய இது சொல்லணும். 3வது மேலேயே நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்க. வீணா வேணு மிருதங்க வாத்திய ரசிகாம். வீணா என்றால் வீணை, வேணு என்றால் புல்லாங்குழல், மிருதங்க மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகளின் இசையை, வாத்தியம் என்றால் இசை, இந்த போன்ற இசைக்கருவிகளினுடைய இசையை ரசிப்பவள். ரசிகாம் ரசிப்பவள், அதுதான் இதனுடைய பொருள். வீணா வேணு மிருதங்க வாத்திய ரசிகாம். வாத்தியங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த வீணா வேணு வீணையும் புல்லாங்குழலும் மிருதங்கமும் போன்ற வாத்தியங்கள் இசைக்கின்ற இசையை ரசிப்பவள். அதான் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியினுடைய கையில் வீணை இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
நிறைய ஃபோட்டோஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும், மீனா வந்து வச்சிருக்கிற மாதிரி. அடுத்தது நானாவிதா டம்பிகாம். நானாவிதான்னா பல்வேறு வகையான வடிவங்களை கொண்டவள், வடிவங்களால் அருளுபவள். நானாவிதா டம்பிகாம். விதான் சொல்லணும், தா. டம்பிகாம் டா, மூணாவது டா. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீணா வேணு மிருதங்க வாத்திய ரசிகாம் நானாவிதா டம்பிகாம் மீனாட்சீம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவாராம் நிதிம். நிதிம் காருண்யவாராம் நிதிம். கருணை போன்ற கடலாகிய மீனாட்சியை நான் எப்போதும் வணங்குகிறேன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப அருமையான ஒரு மீனாட்சி வாத்தியங்களையெல்லாம் ரசிக்கக்கூடியவள், சுந்தரருக்கு நாயகியாக விளங்குபவள், பக்தர்களின் பயத்தை போக்குபவள், ஞானத்தை அருள்பவள், மாசுமருவில்லாதவள், அதே போல பல்வேறு வடிவங்களை உடையவள், கார்மேகம் போன்ற பச்சையும் நீலத்தையும் உடைய மேனியை கொண்டவள், பிரம்மதேவனால் அர்ச்சிக்கின்ற பாதங்களை உடையவள், நாராயணனுடைய தங்கையாக விளங்குபவள், வீணை புல்லாங்குழல் மிருதங்கம் போன்ற வாத்தியங்களுடைய இசையை ரசிப்பவள், பல்வேறு வகையான வடிவங்களை உடையவள். ஆகவே மீனாட்சியை நான் எப்போதும், கருணைக்கடலானிய மீனாட்சியை நான் எப்போதும் வணங்குகிறேன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு தடவை நம்ம பாடலுக்கு போகலாம். இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஸ்ரீமத் சுந்தர நாயகீம் பயகராம் ஞான பிரதாம் நிர்மலாம் சியாமாபாம் கமலா சனார்ச்சிதபதாம் நாராயண ஸ்யானுஜாம் வீணா வேணு மிருதங்க வாத்திய ரசிகாம் நானாவிதா டம்பிகாம் மீனாட்சி பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவாராம் நிதிம். இப்போ ராகத்தோட ஒரு தடவை சொல்லிடலாம். ஸ்ரீமத் சுந்தரநாயகீம் வைகராம் ஞானப்பிரதாம் நிர்மலாம் சியாமாபாம் கமலாசனார்ச்சிதபதாம் நாராயணஸ்யானுஜாம் வீணா வேணு மிருதங்கவாத்திய ரசிகாம் நானாவிதாடம்பிகாம் மீனாட்சீம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவாராம் நிதிம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு திரும்ப கூட எடுக்கிறேன். இதனுடைய பாடல் அந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாடலை பார்த்துக்கோங்க. அன்னை மீனாட்சி அனைவரது இல்லங்களிலும் மகிழ்ச்சி நிலவச் செய்ய நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எல்லோருக்கும் மகிழ்ச்சி நிலவட்டும். நன்றி.